Dear students, welcome to all. 11th standard, subject Biozoology, Unit 3, Chapter 7, topic Origin and Conduction of Heartbeat. இன்றைய வகுப்பில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும் எப்படி ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹார்ட் இன் த ஹியூமன் அப்படின்றது மயோஜெனிக், தசையாலான இதயம் இல்லையா. Cardiomyocytes can produce spontaneous rhythmic depolarization that initiate contraction. ஸோ இந்த கார்டியோமயோசைட்ஸ் அதோட டீபோலரைசேஷனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ஷனே ஆரம்பிக்குது, இதயமே சுருங்கி விரிய துவங்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்டை நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஒரு நாலு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிறணுமா. ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோட், சைனோ ஆரிகுலார் நோட், இவங்க தான் பேஸ் மேக்கர். இந்த சைனோ ஆரிகுலார் நோடில் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இம்பல்சஸ் ஜெனரேட் ஆகும். சி த ஸ்ட்ரக்சர், இந்த ஏரியா தான் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ரைட் ஆட்ரியம் இருக்கு இல்லையா, ரைட் ஆரிகுலோர அப்பர் சைடு அந்த இடத்துல இருக்கக்கூடியது ரைட் ஆரிகுலோட மேற்புற பகுதியில் இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எஸ்ஏ நோடு, சைனோ ஆரிகுலார் நோட். இவங்களை பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இம்பல்சஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. இந்த ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு அப்படிங்கிறது இந்த ஆரிக்குளுக்கும் வென்ட்ரிகுளுக்கும் இடையில இருக்கு இல்லையா, இதுதான் செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோடு, செகண்ட் என்னது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு, ஏவி நோடு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் ஏவி பண்டில்ஸ் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பண்டில் ஆஃப் கிஸ் தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, பண்டில் ஆஃப் கிஸ், அந்த இடத்துல இம்பல்சஸ் ஜெனரேட் ஆகும். ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோடு, அப்புறம் ஏவி நோடு, ஏவி நோடுலேருந்து அதோட ஏவி நோடோட பண்டில்ஸ், தென் தேர்ட் ஒன் பண்டில் ஆஃப் கிஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபோர்த் ஒன் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். இப்போ பண்டில் ஆஃப் கிஸ் முடிச்சதுக்கப்புறம் புர்கின்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்றது இந்த வென்ட்ரிக்கிளில் பரவி இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் வென்ட்ரிக்கிளோட சுவரில் அப்படி காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஸோ ஃபோர்த்தாக எங்கே வரும் இம்பல்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி ஃபைபர்ஸ். இந்த புர்கின்ஜி ஃபைபர்ஸ் ஃபுல்லாகவே வென்ட்ரிக்கிளோட சுவர் பகுதியோட வாலோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இம்பல்சஸ் புர்கின்ஜி ஃபைபர்ஸில் பட்டதுக்கப்புறம் வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும், இப்போ நம்ம மொபைல் நம்ம சட்டை பாக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா வைப்ரேட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் அதிர்வு தெரியும் இல்லையா, மொபைல் அதிரும்போது நம்ம பாடியில் சேர்த்து அந்த அதிர்வு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடு, ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் கிஸ், பண்டில் ஆஃப் கிஸ்லேருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு அழகாக இப்போ கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி, கரண்ட் மாதிரியே தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் பாஸ் ஆகிட்டே வந்தது. இப்போ புர்கின்ஜி ஃபைபர்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸோட அந்த வென்ட்ரிக்கிளோட சுவரோட ஒட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வென்ட்ரிக்கிள்லையும் மூவ் ஆகும். அப்போ வென்ட்ரிக்கிள் சுருங்க ஆரம்பிக்கும். வென்ட்ரிக்கிள் சுருங்கி முடிஞ்ச உடனே மேலே ஆரிக்கிள் சுருங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்ஏ நோடு ஆரம்பிக்கும், ஏவி நோடு, ஏவி நோடு டு பண்டில் கிஸ், அப்புறம் புர்கின்ஜி ஃபைபர்ஸ், வென்ட்ரிக்கிளுக்கு அப்புறம் ஆரிக்கிள். இப்படி ரொட்டீனாக இந்த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் தொடர்ந்துகிட்டே இருக்கும். பேஸ்மேக்கர் செல்ஸ் ப்ரொடியூஸ் எக்ஸைட்டேஷன் த்ரூ டீபோலரைசேஷன் ஆஃப் தேர் செல் மெம்பரேன். இப்போ இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணுது, டீபோலரைசேஷன் மின் இணைப்பு இயக்க நீக்கம் செய்யுது. அப்படி செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த செல்ஸை ஒரு எக்ஸைட்டேஷன் கிளர்ச்சி அடைய செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். பிகினிங்கில் பார்க்கும்போது சோடியம் அயான்ஸ் உள்ளுக்குள்ளே போகிறதும் பொட்டாசியம் அயான்ஸ் வெளியில் வர்றதும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் டீபோலரைசேஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினிமம் பொட்டன்ஷியல் இஸ் ரெக்வயர்ட் டு ஆக்டிவேட் த வால்டேஜ் கேட்டர்ஸ் கால்சியம் சேனல்ஸ். கால்சியம் சேனல்ஸை தூண்டி விடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் டீபோலரைசேஷன் ரேபிடாக நடக்கும், கொஞ்சம் வேகமாக நடக்கும், விச் ரிசல்ட்ஸ் இன் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். த பேஸ்மேக்கர் செல்ஸ் ரீபோலரைஸ் ஸ்லோலி வயா பொட்டாசியம் எஃப்ளக்ஸ். மறுபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் வெளியில் வர்றதுனால K+ வெளியில் வர்றதுனால டீபோலரைசேஷன் மறுபடியும் என்னவாயிடும், ஸ்லோவாக மாறிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஹார்ட் அப்படின்றது மயோஜெனிக் ஹார்ட். அங்கே உள்ள கார்டியோ மயோசைட்ஸ் இதய செல்கள்
இதே இந்த செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஸ்பான்டேனியஸ் ரிதமிக் டீபோலரைசேஷன் உருவாக்குது. அதுதான் வந்து தட் இனிஷியேட் த கான்ட்ராக்ஷன். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லக்கூடிய எஸ்ஏ நோடில் ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் மேக்கர் அப்படின்றது வந்து த டிட்டர்மைன் த கான்ட்ராக்ஷன் ரேட் ஆஃப் த என்டையர் ஹார்ட். இவங்க தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. பேஸ் மேக்கர் தான் ஃபுல் கான்ட்ராக்ஷன் பேஸையும் தீர்மானிக்கக்கூடியவங்க. தி செல்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ரைட் சைனோ ஆட்ரியல் நோடு. எஸ்ஏ நோடுக்கு ரைட் சைடு ஆஃப் த ஆட்ரியத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடோட இன்னொரு பேர் தான் பேஸ் மேக்கர். ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ரைட் ஆட்ரியம் இஸ் எ நோடு கால்டு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு. லெஃப்ட் சைடில் ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிக்குலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சுக்கு பேர் என்ன? ஆரிக்குலா வென்ட்ரிகுலார் நோடு. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 ஸ்பெஷல் கார்டியாக் ஃபைபர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் நோடு ஆர் கால்டு பண்டல் ஆஃப் கிஸ். ஸோ இந்த நோடுலேருந்து வரக்கூடிய ஸ்பெஷல் மசில்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பண்டல் ஆஃப் கிஸ். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஏ நோடில் ஸ்டார்ட் ஆணுச்சு. அடுத்து ஏவி நோடுக்கு அந்த இம்பல்ஸ் ஜெனரேட் ஆணுச்சு. ஏவி நோடுலேருந்து பண்டல் ஆஃப் கிஸ்க்கு வந்துச்சு. இந்த பண்டல் ஆஃப் கிஸ் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா விச் ரன்ஸ் டவுன் இன்டு த இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். 2 வென்ட்ரிக்குக்கும் இடைப்பட்ட பிரிப்பு சுவர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த பண்டல் ஆஃப் கிஸ் வந்து இருக்குது. அந்த ஃபைபர்ஸ் செப்பரேட்டட் இன்டு த வென்ட்ரிக்கல்ஸ். 2 வென்ட்ரிக்கலையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஃபைபர்ஸாக இருக்குது. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கால்டு புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இந்த வென்ட்ரிக்கல்ஸோட ஒட்டி இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ்க்கு பண்டல் ஆஃப் கிஸ்ஸோட தொடர்ச்சியாக வரக்கூடிய ஃபைபர்ஸ் வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். அப்போ பண்டல் ஆஃப் கிஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் 4th பிளேஸ்க்கு வரப்போகுது. யார் அது? புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இப்போ இந்த நம்ம சொன்ன 4 பார்ட்டையும் வந்து ரீச் ஆகிடுச்சு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். புர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து போய்ட்டு எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போகும். வென்ட்ரிக்கல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல்ஸ் சுருங்க ஆரம்பித்ததை பற்றி ஃபாலோ பண்ணி ஆரிக்கல்ஸும் சுருங்கும். இப்படி தான் வந்து இதயம் சுருங்கி விரியுது. பேஸ் மேக்கர் செல்ஸ் ப்ரொடியூஸ் எக்ஸைட்டேஷன் த்ரோ டீபோலரைசேஷன் ஆஃப் தேர் செல் மெம்பரேன். பேஸ் மேக்கரில் உள்ள செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் எக்ஸைட்டேஷன் த்ரோ டீபோலரைசேஷன். இந்த டீபோலரைசேஷனால் அது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸைட் ஆகுது. டீபோலரைசேஷன் எப்போ ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சோடியம் இன்ஃப்ளக்ஸ், சோடியம் உள்ளே போகிறதும் பொட்டாசியம் வெளியில் வர்றதும் கம்மியாக இருக்கும்போது டீபோலரைசேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் பொட்டன்ஷியல் வந்து தட் இஸ் ரெக்வயர்ட் டு ஆக்டிவேட் த வோல்டேஜ் கேட்டட் கால்சியம். கால்சியம் சேனலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் தேவை. அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கால்சியம் கேட்டட் சேனல் வந்து கால்சியம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ டீபோலரைசேஷன் கொஞ்சம் வேகமாக நடக்கும். விச் ரிசல்ட்ஸ் இன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், வேகமாக துரிதமாக நடக்குது. மறுபடியும் பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் வரும்போது இது ரீபோலரைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் மேக்கர் செல்ஸ் ரீபோலரைஸ் ஸ்லோலி. ரீபோலரைசேஷன் எப்படி நடக்குது? முதல்ல டீபோலரைசேஷன் சொன்னால் இப்போ ரீபோலரைசேஷன். பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் வரும்போது ரீபோலரைசேஷன் ஸ்லோவாகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஹார்ட் பீட். Rhythmic contraction and expansion of the heart is called heartbeat. இதய துடிப்பு என்னது? இதயம் சுருங்கி விரியும் போது உருவாகக்கூடிய சவுண்டை தான் நம்ம ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 சவுண்டு இருக்குது. ஒன்று டப் சவுண்டு, இன்னொன்று லப் சவுண்டு. இதில் சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னு 2 பேஸ் சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன் பேஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு சிஸ்டோல் அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு டயஸ்டோல். இதயம் சுருங்கும் போது உருவாகக்கூடிய நிலைக்கு பேர் சிஸ்டோல், இதயம் விரிவடைகிறதுக்கு பேர் டயஸ்டோல். அதே மாதிரி சவுண்டு வந்து லப் டப்னு 2 சவுண்டு இருக்குது. ஹார்ட் இஸ் நார்மலி பீட் 72 டைம்ஸ் பெர் மினிட். ஒரு அடல்ட் ஹியூமனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 72 டைம் வந்து அவனோட ஹார்ட் வந்து பீட் பண்ணும். டூரிங் ஈச் இதில் வந்து விகரஸ் எக்ஸசைஸோ அல்லது ரொம்ப டல்லாக இருந்தாலோ அல்லது ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆனாலோ ஹார்ட் பீட்டோட ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். டூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள் 2 சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு, லப் அண்ட் டப் சவுண்டு. அந்த ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லப் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் சவுண்ட் வந்து டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு கருவி இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப். நீங்கள் எல்லாருமே வந்து
ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தது தான். அண்ட் நம்ம ஈவன் எல்லாருக்குமே ஸ்டெதஸ்கோப்னா தெரியும். ஸோ ஸ்டெதஸ்கோப் விச் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த ஹார்ட் பீட். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் என்ன சொன்னோம்? லப் சவுண்ட். லப் சவுண்டு எதை பொறுத்தது அப்படின்னா அசோசியேட்டடாக வித் க்ளோசர் ஆஃப் த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ். நம்ம ரைட் ஆரிக்கிள்க்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில் உள்ள வால்வுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு சொன்னோம். அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கிள்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில் உள்ள வால்வு வந்து பைகஸ்பிட் வால்வுன்னு சொன்னோம். இந்த வால்வுகள் சுருங்கி விரிகிறதுனால ஏற்படக்கூடிய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு சவுண்டு லப் சவுண்டு. செகண்ட் சவுண்டு வந்து டப் சவுண்டு which is associated with the closure of seminular valve. பிறைச்சந்திர வால்வு அரைச்சந்திர வால்வுன்னு ஒரு வால்வு சொன்னோம் இல்லையா? இந்த செமினுலார் வால்வு சுருங்கி விரிகிறதுனால உருவாகக்கூடிய சவுண்டு தான் டப் சவுண்டு, செகண்ட் சவுண்டு. இதில் நார்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் பீட் வந்து 70லேருந்து 72 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸசைஸ்னாலேயோ வேறு ஒரு காரணங்கள்னாலேயோ சம்டைம் எப்போதாவது அதிகரித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு மெடிசனலாக என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் டாக்கிகார்டியா. டாக்கிகார்டியானா இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட்டு ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் டாக்கிகார்டியா. அதே மாதிரி ஹார்ட் பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பிராடிகார்டியா. பிராடிகார்டியா அப்படின்னா டிக்ரீஸ்டு ஹார்ட் ரேட், டாக்கிகார்டியா அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட். நெக்ஸ்ட் கிளாஸ் கார்டியாக் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.